7 பானை அதிர்ஷ்டம். துணிக்குருவி பக்கத்து ஊருக்கு போய் அங்க மாடு மேய்ச்சி வர வருமானத்துல அவளுடைய பொண்ணான புஜ்ஜிக்குருவியை நல்லபடியா பாத்துக்கிட்டா. தினமும் பக்கத்து ஊர் வரைக்கும் போய் கஷ்டப்பட்டு அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு தான் அவ வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தா. துணி அவளுடைய பொண்ணு புஜ்ஜி கூட ஊர் எல்லையில இருக்கிற ஆத்தங்கரையோரமா இருக்கிற சின்ன குடிசையில வாழ்ந்துகிட்டு இருந்தா. புஜ்ஜி, அம்மா சீக்கிரமா போய் வேலையை முடிச்சிட்டு வர, அது வரைக்கும் குடிசையில பத்திரமா இருக்கணும். அம்மா, தினமும் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வேலைக்கு போயிட்டு வர, எனக்கு அது பார்க்க கஷ்டமா இருக்கு. ஆனா இந்த வேலை மூலமா வர வருமானம் நம்ம வீட்டுக்கு எவ்வளவு முக்கியம்னு எனக்கு தெரியும். பரவாயில்லம்மா, நம்ம வாழ்க்கைய நல்லபடியா வாழணும்னா கஷ்டப்படணும் இல்லையா? நீ தான் அம்மாக்கு உதவியா இருக்கியே, அப்புறம் என்ன, சீக்கிரமா என் கஷ்டம் எல்லாம் போயிடும். சரிம்மா, நீ பத்திரமா வேலைக்கு போயிட்டு வா. அது வரைக்கும் வீட்டுல ஏதாவது வேலை இருந்தா நான் பாத்துக்கிறேன். அன்னைக்கு துணி போய் காட்டுல மாடுங்களை மேய்ச்சிக்கிட்டு இருக்கிற நேரத்துல காட்டுக்கு சிச்சு காக்காவும் குஹுவாத்தும் வந்தாங்க. குஹுவாத்து காட்டுல கிடைக்கிற பழங்களை கொண்டு போறதுக்காக வந்திருந்தா. சிச்சு காக்கா காட்டுல ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தா. துணி, இன்னைக்கு நீ ரொம்ப லேட்டா வந்திருக்க போல தெரியுதே. ஆமா குஹு, புஜ்ஜிக்கு உடம்பு சரியில்லை, அதான் வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அப்போ சிச்சு காக்கா சத்தமா சிரிச்சு, டோனி, நீ தினமும் ரொம்ப கஷ்டப்படுற, ஆனா எங்களை பாத்தியா? நான் ஆடுங்களை ஒரு மரத்துல கட்டி போட்டுட்டு ஓரமா உட்காந்துக்கிட்டு நல்லா ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கேன். துணிக்குருவி சிரிச்சுக்கிட்டே, உன்கிட்ட இருக்கிறது சொந்தமா வளர்க்குற ஆடுங்க, ஆனா நான் ஒருத்தங்க கிட்ட வேலை பாக்குறேன். மாடுங்களை நல்லபடியா பாத்துக்கணும் இல்லையா? சரி விடு துணி, அதெல்லாம் அப்படி இருக்கட்டும். இன்னைக்கு உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லதான் வந்திருக்கேன். ஆமா துணி, ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணுமாமா. இந்த காட்டுல ஏதோ ஒரு ரகசிய இடம் இருக்காமா. அந்த இடத்துலதான் முனிவர்கள் எல்லாம் தமம் செஞ்சாங்களாமா. அந்த இடம் எங்க இருக்குன்னு யாருக்கும் தெரியாதுன்னு எங்க தாத்தா சொல்லுவாரு. அந்த இடத்துல 7 பானை இருக்காமா. அந்த பானைய தொட்டா அவங்க வாழ்க்கையில இருக்கிற கஷ்டம் எல்லாம் தீர்ந்து போயிடும்னு நானும் கேள்விப்பட்டேன். அட அப்படியா? இந்த விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது, இப்பதான் தெரியுது. தெரியாதுன்னா இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டல. யாராவது அந்த இடத்த கண்டுபிடிச்சா அவங்க கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து போயிடுமா. அப்போ சிச்சு காக்கா, ஆமா, ஆனா அந்த இடம் எங்க இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. குஹு, வா கிளம்பலாம், எனக்கு நேரமாகுது அப்படின்னு சொல்லி சிச்சு குஹு 2 பேருமே அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா துணிக்குருவி அங்கிருந்து வீட்டுக்கு போயிட்டா. அன்னைக்கு ராத்திரி நேரம் துணிக்கு சரியா தூக்கமே வரல. அப்போ துணி மனசுக்குள்ள, அந்த முனிவர்கள் தமம் செஞ்ச அந்த இடத்துல இருக்கிற 7 பானையை தொட்டா புஜ்ஜிக்கு வாழ்க்கையில எந்த கஷ்டமும் இருக்காதுல்ல அப்படின்னு சொல்லி துணி தூங்க ஆரம்பிச்சா. அவளுக்கு அன்னைக்கு ராத்திரி கனவு வந்துச்சு. அந்த கனவுல, என்ன இது, அந்த முனிவர் தவம் செஞ்ச இடம் இதுதானா? இங்க 7 பானையும் ஜொலிச்சுக்கிட்டு இருக்கு. அப்பதான் துணிக்கு தூக்கம் தெளிஞ்சுது. அவ மறுபடியும் அந்த கனவு பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தா. அன்னைக்கும் காட்டுல மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிற நேரத்துல அந்த ரகசிய இடம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி துணி அதை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்தா. துணி அவளுடைய மனசுக்குள்ள, அந்த இடத்துக்கு எப்படி போறதுன்னு எனக்கு தெரியாதே, அந்த முனிவர்கள் எங்க இருந்தாங்க? அப்பதான் துணி கூட்டிட்டு வந்திருந்த மாடு கூட்டத்துல ஒரு மாடு தப்பான வழியில போய்கிட்டு இருந்துச்சு. ஐயோ, இந்த மாடி அந்த பக்கம் போகுது, தொலைஞ்சு போச்சுன்னா என் கதை முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி துணி அந்த மாடு பின்னாடியே போனா. அப்ப அந்த மாடு அந்த காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போச்சு. அந்த இடம் துணியோட கனவுல வந்த இடம் மாதிரி தான் இருந்துச்சு. துணிக்குருவி ரொம்ப ஆச்சரியமா, என்ன இது, இது என் கனவுல வந்த இடம் மாதிரியே இருக்கு. சரியா அந்த மாடு அந்த இடத்துல வந்து நின்னுடுச்சு. துணிக்குருவி அந்த இடத்த வந்து பார்த்து ரொம்பவுமே ஆச்சரியப்பட்டா. அவ கனவுல வந்த மாதிரியே அங்க 7 பானைகளும் இருந்துச்சு. துணிக்குருவி ரொம்பவும் தைரியமா அந்த பானைகளை எல்லாம் எடுத்து ஒண்ணு மேல ஒண்ணா அடுக்கி வச்சா. அதுக்கப்புறமா அதை தொட்டு பார்த்தா. அந்த பானைக்குள்ள இருந்து ஒரு முனிவர் வெளியில வந்தாரு. அந்த முனிவர் துணிய பார்த்து, அம்மா, இன்னைக்கு உன்னாலதாம எனக்கு விடுதலை கிடைச்சிருக்கு. 700 வருஷமா நான் இந்த பானையில அடப்பட்டு இருந்தேன். அப்போ துணி கொஞ்சம் பயந்துகிட்டே, ஐயா, என்னால உங்களுக்கு எப்படி விடுதலை கிடைச்சது? என்கிட்ட எந்த ஒரு சக்தியும் இல்லையே. அம்மா, நீ பாக்குற இந்த 7 பானைங்க உன்னுடைய 7 தலைமுறைக்கு சொந்தமானது. அந்த கணக்குப்படி பார்த்தா இந்த பானையெல்லாம் உனக்கு தான் சொந்தம். இதெல்லாம் உன்கிட்ட தான் இருக்கணும். என்ன சொல்றீங்க? என்னால நம்ப முடியலையே. இந்த 7 பானையும் என்னுடைய 7 தலைமுறை தான். ஆமாமா, இந்த 7 பானையை கொண்டு போய் உன் வீட்டுல வச்சு தினமும் இந்த 7 பானைய கும்பிடு. உனக்கு நல்லதெல்லாம் நடக்கும். ஆனா ஒரு விஷயம் ஞாபகத்துல வச்சுக்கோ. என்ன சுவாமி அது? இந்த பானைங்க உனக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், உனக்கு நல்ல வழிய காட்டும். ஆனா
அந்த வழியில போய் கஷ்டப்பட்டு வாழ்க்கைய வாழ வேண்டியது நீதான். உன்னுடைய கஷ்டம்தான் உனக்கு உண்மையான சொத்து. இந்த பானைகளை பத்தி வேற யாருக்கிட்டயும் சொல்லாத அப்படின்னு சொல்லி அந்த முனிவர் மறைஞ்சு போயிட்டாரு. துணிக்குருவி அந்த 7 பானைகளையும் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் வீட்டுல இருக்கிற பூஜை அறையில வச்சு தினமும் அந்த பானைகளை கும்பிட ஆரம்பிச்சா. துணிக்குருவி அவளுடைய வாழ்க்கையில மாற்றம் வரணும் அப்படின்னு வேண்டிக்கிட்ட உடனே அவளுக்கு ஒரு யோசனையும் வந்துச்சு. அவ அந்த ஆடுங்களை மேய்க்கிறது மட்டும் இல்லாம அதே ஊர்ல இருக்கிற சோட்டி கிளியோட ஒரு சூப்பர் மார்க்கெட்ல கூலி வேலை செய்யவும் ஆரம்பிச்சா. அப்ப துணி புஜ்ஜி கிட்ட, புஜ்ஜி, இந்த பானைங்க எனக்கு இன்னொரு வழியும் காட்டியிருக்கு. நாம 2 மடங்கா கஷ்டப்படணும். சோட்டு கிளி துணி படுற கஷ்டத்தை பார்த்து அவளுக்கு உதவி செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணா. துணி, என்னோட சூப்பர் மார்க்கெட்ல நீ கூலி வேலை செய்யறதுல எனக்கு விருப்பம் இல்ல. நீ என்னுடைய சூப்பர் மார்க்கெட்ல பெர்மனன்ட் ஸ்டாஃப் ஆயிடுறியா? சோட்டு, நீ சொல்றது உண்மைதானா? நீ என்னுடைய தோழி இல்லையா? உனக்கு இந்த உதவி கூட செய்யலனா அப்புறம் என்ன நான் தோழின்னு சொல்லிக்கிட்டு? துணி ரொம்பவும் சந்தோஷமா, தேங்க்ஸ் சோட்டு, நீ உண்மையிலேயே எனக்கு ஒரு நல்ல தோழி. துணி, நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. நீ என்னுடைய ஃப்ரெண்டு. என் கடையில இனிமே நீ வேலைக்காரி மாதிரி இருக்காத, ஓனர் மாதிரி வேலைய பாரு. யாராவது ஏதாவது கேட்டா என் பேரை சொல்லு, அவங்கள நான் உண்டு இல்லன்னு ஆக்கிடுறேன். துணிக்குருவி அன்னையில இருந்து சோட்டுவோட சூப்பர் மார்க்கெட்ல ஒரு ஸ்டாஃபா சேர்ந்தா. அவ இந்த பக்கம் மாடு மேய்ச்சிக்கிட்டு அங்கேயே வேலை பார்த்துக்கிட்டு கை நிறைய பணத்தையும் சம்பாதிச்சுக்கிட்டு அந்த பணத்துல பக்கத்திலே ஒரு வீட்டையும் கட்டிக்கிட்டா. அப்படி அவனுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றமே வந்துச்சு. துணியோட வாழ்க்கையில வந்த மாற்றம், அவ புது வீடு கட்டினது, இது எல்லாமே சிச்சுவோட பார்வைக்கு போச்சு. அப்போ சிச்சு காக்கா குஹு கிட்ட, குஹோ பாத்தியா, இது வரைக்கும் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த துணி சொந்த வீடு கட்டிருக்கா. அந்த ரகசியம் உண்மைதான் போல. அட நீ வேற ஏன் சிச்சு, பாவம் அவ ரொம்ப கஷ்டப்படுறவ. நீ வேற, அந்த 7 பானைங்களுக்கு ஏதோ சக்தி இருக்கு, நான் அதை எப்படியாவது திருடத்தான் போறேன். சிச்சு காக்கா துணியோட நல்லபடியா பழகி அந்த பானைகளுடைய ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா. ஒரு நாள் சிச்சு துணி கிட்ட, துணி, நீ எவ்வளவு நல்லவ. நீ படுற கஷ்டத்தை பார்த்து எத்தனை நாள் நான் கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? இப்ப உன் அதிர்ஷ்டம் நல்லா இருக்கு, எனக்கு இப்பதான் சந்தோஷமாவே இருக்கு. துணிக்குருவி சந்தோஷமா சிரிச்சு, என் அதிர்ஷ்டம் என்னுடைய உழைப்பு தான் சிச்சு. என்ன துணி, நீ யாருக்கு தெரியாம பூஜை அறையில ஏதோ பூஜை பண்றியாமே, அதிர்ஷ்டத்துக்காக எனக்கு கொஞ்சம் பிரசாதம் கூட, எனக்கும் அந்த அதிர்ஷ்டம் கிடைக்கட்டும். அட அப்படியெல்லாம் எதுவுமே இல்லையே சிச்சு. சிச்சு காக்கா தோத்து போச்சு. எப்படியாவது அந்த பானைகளை திருடி ஆகணும்னு முடிவும் பண்ணிடுச்சு. அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறமா சிச்சு காக்கா துணியோட வீட்டு ஜன்னல் வழியா எட்டி பார்த்தா. அப்ப சிச்சு அவன் மனசுக்குள்ள, அதோ அந்த 7 பானைங்க தான், அதை திருடிட்டேன், நான் துணியை விட பணக்காரி ஆயிடுவேன். சிச்சு காக்கா ஜன்னல் வழியா வீட்டுக்குள்ள குதிக்க முயற்சி பண்ணுச்சு. ஆனா அப்பதான் அந்த பக்கமா சோட்டுக்கிளியும் லூசிபுராவும் 2 பேருமே வந்தாங்க. லூசிபுரா ரொம்ப கோவத்தோட, சிச்சு, என்ன இது, இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அப்போ சிச்சு காக்கா பயந்துகிட்டே, அது நான் துணிக்கு உதவி செய்யறதுக்காக வந்தேன். சிச்சு, போதும், நீ பாட்டு நடிக்கிறதெல்லாம் வேண்டாம். நீ துணியோட வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படுறல. சோட்டோ, நீ என்ன அவமானப்படுத்திக்கிட்டு இருக்க? அவமானப்படுத்தாம என்ன பண்ணுவாங்க? உனக்கு கொஞ்சமாவது வெக்கமான சூடு சொரணை இருக்கா? தோழியோட வீட்டுல திருடுறதுக்கு உனக்கு எப்படிதான் மனசு வருது? லோசி, எப்பவுமே என்னை பத்தி தப்பாவே யோசிக்கிறே நீ. உனக்கு என்னை பார்த்தா ரொம்ப பொறாம. உன்னை பார்த்து பொறாமப்பட என்ன இருக்கு சிச்சோ? எனக்கு உன்னை பார்த்தாலே பிடிக்காது. துணியோட வளர்ச்சி பார்த்து உனக்கு பொறுக்கலல, அதான் அந்த பானைகளை திருட தானே நீ வந்திருக்க. ஆமா, நான் திருடத்தான் போறேன். அதுல உனக்கு என்ன கஷ்டம்? கஷ்டம் எங்களுக்கு இல்ல, உனக்கு. இங்க பாரு சிச்சு, ஒரு தோழியா உன்கிட்ட ஒண்ணு சொல்றேன். துணி மாதிரி கஷ்டப்பட்டு உழைக்க கத்துக்கோ, அப்ப அதிர்ஷ்டம் தானாவே தேடி வரும். மத்தவங்க அதிர்ஷ்டத்தை திருட பாக்குறது ரொம்ப தப்பு. நீ எப்பவுமே மாற மாட்டியா சிச்சோ? உன்னை மாத்துறதுக்காக நாங்க பண்ணாத முயற்சிங்கிறது ஒண்ணு இல்லவே இல்ல. அதான் சிட்டியில அவ்வளவு சொத்து இருக்குல்ல, அது போதாதா உனக்கு? அப்போ சிச்சு காக்கா, என்ன மன்னிச்சிடுங்க, துணியோட வளர்ச்சியை பார்த்து எனக்கு கொஞ்சம் பொறாமை ஆயிடுச்சு. சிச்சு, துணிக்கு அதிர்ஷ்டம் சும்மா வரல, அவ கஷ்டப்பட்டு உழைச்சுதான் எல்லாத்தையும் சம்பாதிக்கிறா. சும்மா யாரும் அவளுக்கு தூக்கி கொடுத்துடல. அப்ப அந்த சத்தத்தை கேட்டு உள்ள இருந்து துணியும் வெளியில வந்தா. அப்ப லூசிபுரம் நடந்தது எல்லாத்தையுமே துணி கிட்ட சொன்னான். சிச்சு, உண்மையிலேயே அந்த 7 பானைகளை திருடுறதுக்காகவா நீ வந்த? சிச்சு காக்கா கண்ணுல கண்ணீரோட, துணி, என்ன மன்னிச்சிடு, ஏதோ தெரியாம நான் தப்பு பண்ண பார்த்தேன். சிச்சு, என்னோட அதிர்ஷ்டம் அந்த 7 பானைகள்ல இல்ல. அந்த பானை எது சரியான வழின்னு எனக்கு காட்டும், அவ்வளவுதான்.
அந்த வழியில போய் கஷ்டப்பட வேண்டியது நான் தான். டொனி, நீ நல்லவன்னு தெரிஞ்சிருந்தோம் உன்னை நான் ஏமாத்த பார்த்தேன், என்ன மன்னிச்சிடு டொனி. துணிக்குருவி சிச்சு காக்காவை மன்னிச்சு விட்டுட்டா. சிச்சு காக்கா அவளுடைய தப்பு புரிஞ்சுக்கிட்ட அன்னிலிருந்து உண்மையான தோழியா மாறினா. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, அதிர்ஷ்டம் அப்படிங்கறது நம்மள தேடி வராது. நம்ம வாழ்க்கையில நாம கஷ்டப்பட்டு உழைச்சுக்கிட்டு இருந்தோம்னா என்னைக்காவது ஒரு நாள் அதுக்கான பலனை நாம அனுபவிக்கத்தான் போறோம். அதுதான் நம்மளுடைய அதிர்ஷ்டமா இருக்கும். அந்த அதிர்ஷ்டத்தை நாம இன்னொருத்தங்க கிட்ட இருந்து எடுக்க பார்த்தோம்னா அது ரொம்ப பெரிய தப்பாகும். அந்த அதிர்ஷ்டம் எப்போ நமக்கு சொந்தமாகாது. பறவைங்களோட கிராமத்துல சில நாட்களா மழையே இல்ல. வானில ரொம்ப சூடாதான் இருந்துச்சு. அந்த ஊர்ல இருக்கிற ஒரே ஒரு கிணறுல இருக்கிற தண்ணியும் வத்தி போய்கிட்டே தான் இருந்துச்சு. விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற துணிக்குருவி மாதிரி இருக்கிற விவசாயிங்களுக்கு தண்ணி கஷ்டம் அதிகமாவே இருந்துச்சு. இப்படி ஒரே கஷ்டத்துல இருக்கும் போது சிச்சு காக்காவுக்கு மட்டும் அவருடைய பணமும் அவருடைய வியாபாரம் தான் முக்கியம். ஒரு நாள் காலையில மரத்துக்கு கீழே நின்னு துணி, குஹு, சோட்டோ 3 பேருமே தண்ணி பிரச்சனைய பத்தி தான் ரொம்ப கவலையோட பேசிக்கிட்டு இருந்தாங்க. துணிக்குருவி ரொம்ப கவலையா, ஐயோ இந்த வறட்சியால ரொம்ப கஷ்டமா இருக்கு. மழை பெய்யாம தண்ணி இல்லாம விவசாயம் செய்ய முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். டொனி, விவசாயம் பண்றதுக்கு தண்ணி இல்லைன்னு நீ சொல்ற. நீங்க விவசாயம் பண்ணல அப்படின்னா என்ன மாதிரி மளிகை சாமான் கடை வச்சிருக்கிறவங்களுக்கு மளிகை பொருள் எங்க இருந்து வரும்? கடையை நான் இழுத்து மூட வேண்டியதுதான் போல. ஏன் நிலைமையோ உங்களை மாதிரி தான் இருக்கு. நான் மண்பானை செய்யறவ. மண்ணை கலக்கிறதுக்கு எனக்கு தண்ணி வேணாமா? தண்ணி இல்லாம மண்ணை பிசையவும் முடியல, பானையை செய்யவும் முடியல. நாம இதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணிதாகணும், இல்லனா ரொம்ப கஷ்டம். யோசிக்கலாம் அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது வட்டி கணக்கு போட்டுக்கிட்டே சிச்சு காக்கா அங்க வந்துச்சு. சிச்சு காக்கா பின்னாடி மகிக்கழுகும் லூசிபுராவும் வந்தாங்க. அப்போ சிச்சு காக்கா சிரிச்சுக்கிட்டே, உங்க எல்லாரையும் பார்த்தா ரொம்ப கவலையாதான் இருக்கு. ஆனா நான் என்ன பண்றது, என்னோட வட்டி வியாபாரம் நல்லா தான் நடக்குது. பணம் இருந்தா சிட்டிக்கு போய் கூட தண்ணி வாங்கிட்டு வந்துடலாம். சிச்சோ, நீ மட்டும் ஏன் இப்படி இருக்க? எல்லாரும் கஷ்டத்துல இருக்கிறாங்க, ஆனா நீ மட்டும் நீ நல்லா இருக்கன்றத சொல்லி அவங்கள கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க. என் கோழி ஃபார்முக்கு கூட தண்ணி இல்ல, கோழிங்க எதுவும் தீவனம் திங்க மாட்டேங்குது. ஆமா ஆமா, என்னோட வியாபாரத்திலயும் தண்ணி இல்லாம ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஆனா நீ மட்டும் வட்டி வியாபாரம் செஞ்சுக்கிட்டு எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருக்க. அது கேட்ட சிச்சு காக்கா சிரிச்சுக்கிட்டே, என் கஷ்டம் என்னோடது, உங்க கஷ்டம் உங்களுடையது. பணத்தை சம்பாதிச்சு சேர்த்து வச்சிருந்தா இப்போ நாம பணம் கொடுத்தாவது தண்ணியை வாங்கி பயன்படுத்தலாம் இல்லையா? துணிக்குருவி ரொம்ப கோவமா, போது சிச்சு, உன் பெருமை பாடுறதுக்காக தான் இங்க வந்தியா? உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? உன்னோட புள்ள சின்னவும் இந்த ஊர்ல தானே இருக்கான், அவனும் இந்த வெயிலால கஷ்டப்படுறான் தானே? ஏன் புள்ளைக்கே உங்க நிலைமை இல்ல. அவன் ரொம்ப புத்திசாலி. அவன் காத்துல இருக்கிற ஈரப்பதத்தையே தண்ணியா செஞ்சு குடிச்சிருவான். அன்னைக்கு சாயந்தர நேரம் பசங்களான புஜ்ஜி குருவி, பன்னு கிளி, சின்ன காக்கா அவங்க ஊருக்கு மத்தியில இருக்கிற பழைய கிணறு கிட்ட விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. கிணத்துல தண்ணி இல்லைங்கிறத பார்த்து சின்னுவுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. சின்ன காக்கா கோவமா, அட இந்த கிணத்துல சுத்தமா தண்ணியே இல்ல. நான் எங்க அம்மா கிட்ட போய் இப்பவே கேக்குறேன் தண்ணியே இல்ல அப்படின்னு. அத கேட்டு புஜ்ஜி குருவி, டேய் சின்னு, என்னடா நீ, இதுல தண்ணி இல்லைன்னா உங்க அம்மாவால என்ன பண்ண முடியும்? நீ ஏன் இப்பதானே விளையாட வந்த? வா விளையாடலாம். புஜ்ஜி, ஏன் இப்படி பேசுற? கிணத்துல தண்ணி இல்லைன்னா உங்க அம்மா எப்படி சமைப்பாங்க? உனக்கு எப்படி சாப்பாடு கொடுப்பாங்க? பொண்ணு சொல்றது உண்மைதான். எங்க அம்மா பிசுனாரியா இருக்கலாம், ஆனா இந்த தண்ணி பிரச்சனை எல்லாருக்கும் சொந்தம். இத பத்தி எங்க அம்மா கிட்ட நான் பேசணும். சின்ன காக்கா உடனே அவங்க அம்மா கிட்ட போய் தண்ணி பிரச்சனைய பத்தி பேச ஆரம்பிச்சா. அம்மா, நம்ம ஊர்ல வறட்சி வந்திருக்கு, கிணத்துல தண்ணியே இல்ல. நீ எப்பவுமே சிக்கனத்தை பத்தியே பேசிக்கிட்டு இருப்ப இல்லம்மா, அப்படி இருக்கிற நீ இந்த தண்ணி பிரச்சனைய பத்தி ஏமா பேசவே மாட்டேங்கிற? டேய், என்னோட வியாபாரத்தை நான் நல்லபடியா நடத்திக்கிட்டு இருக்கேன். இந்த தண்ணி பிரச்சனை ஊருக்கு சொந்தம். என்கிட்ட இருக்கிற பணத்துல நான் தண்ணி வாங்கி பயன்படுத்திப்பேன். அம்மா, உனக்கு தெரியுமா, தண்ணி இல்லாம துணி அத்தையால விவசாயம் செய்ய முடியல. அவங்க வயல்ல இருக்கிற விளைச்சல் எல்லாமே காஞ்சு போய்கிட்டு இருக்கு. நீ எப்பவுமே சிக்கனம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவல, அது ஏன் இப்ப பயன்பட மாட்டேங்குது? சிச்சு ரொம்ப கோவமா, நீ என்னோட புள்ளையா இல்ல அந்த துணியோட புள்ளையா? ஏன் பணத்தை செலவு பண்ண முடியாது? அம்மா, நீ எவ்வளவுதான் பணத்தை சேர்த்து வச்சாலும் தண்ணி இல்லாம உன்னால உயிர் வாழ முடியுமாமா? தயவு செஞ்சு அந்த பணத்துல ஏதாவது எல்லாருக்கும் உதவி செய்யுமா? சின்ன காக்கா சொன்னதை கேட்ட சிச்சு காக்கா யோசிக்க ஆரம்பிச்சா. அப்பதான் துணிக்குருவி கூடவே சோட்டுவும் கூட்டிக்கிட்டு அங்க வந்தா. என்ன சிச்சு, உன் பிள்ளைய உனக்கு பாடத்தை கத்து கொடுக்கறான், ஆனா நீ மாற மாட்டல? என்ன டொனி, நீயும் என்ன கிண்டல் பண்ண வந்துட்டியா?
கிண்டல் பண்ணல சிச்சு. சின்ன சொன்னதுல உண்மை இருக்குல்ல. நாம எல்லாரும் ஆத்துல இருக்கிற தண்ணிய ஊருக்கு கொண்டு வரதுக்கான வழி பார்க்கணும். என்னது ஆறா? ஆறு ரொம்ப தூரத்துல இருக்கு. அங்க இருக்கிற தண்ணிய நம்ம ஊருக்கு நம்மளால எப்படி கொண்டுட்டு வர முடியும்? அப்போ மகிக்கழுகு சிச்சு காக்கா கிட்ட வந்து, சிச்சு, எந்த வேலையும் கஷ்டப்படாம செய்ய முடியாது. இன்னைக்கு நாம ஊருக்கு தண்ணிய கொண்டு வரல, அப்புறம் இந்த ஊரை காலி பண்ணிட்டு நம்ம வேற எங்கேயாச்சும் தான் போயாகணும். சிச்சு, நீ ஒரு நல்ல வியாபாரி, நல்லா யோசிப்ப. இந்த தண்ணி பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்காக எங்க கூட சேர்ந்து நீ ஏதாவது யோசிக்க கூடாதா? கடைசியில சின்ன காக்கா வேண்டிக்கிட்டது. நண்பர்கள் எல்லாருமே ரொம்ப சோகமா இருக்கிறத பார்த்து சிச்சு காக்கா ஒத்துக்குச்சு. அப்பதான் அங்க லூசி புறாவும் குஹுவாத்தும் வந்தாங்க. எல்லாரும் அந்த தண்ணி பிரச்சனைய பத்தி பேசுறதுக்காக ஒன்னா சேர்ந்தாங்க. சரி, தண்ணி பிரச்சனை ஊர்ல இருக்கு. இந்த ஊர்ல தான் நானும் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அதனால அந்த ஆத்து தண்ணிய ஊருக்குள்ள கொண்டு வரதுக்கு ஒரு டெலிவரி பிளான நான் போடுறேன். என்னது டெலிவரி பிளானா? என்ன சிச்சு இது? நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பணத்தை போட்டு ஒரு டேங்கர் லாரிய வாங்கலாம். அந்த லாரியில ஆத்துல இருக்கிற தண்ணியை ரொப்பி கொண்டு வந்து ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே கொடுக்கலாம். ஐயோ, டேங்கர் லாரிக்குனா பணம் நிறைய செலவாகுமே. அதானே, அவ்வளோ பணத்துக்கு நாம என்ன பண்றது? அதான் நான் இருக்கேன்ல, என்கிட்ட இருக்கிற பணத்தை நான் வட்டி போடாம எல்லாருக்கும் கொடுக்குறேன். ஆனா ஒரு கண்டிஷன். கண்டிஷனா? மறுபடியும் உன் கஞ்சத்தனத்தை ஏதாவது காட்ட போறியா? இல்ல சோட்டோ, அந்த டேங்கர் மெயின்டெனன்ஸ்க்காக எல்லாருமே வாரத்துக்கு 10 ரூபாய் கொடுக்கணும். அப்பதான் இந்த சேவை எப்பவுமே தொடரும். நமக்கு அதுக்கப்புறமா தண்ணிக்கு பிரச்சனையே இருக்காது. ஊர்ல எல்லாருமே தண்ணியை பயன்படுத்திக்கலாம். இதுதான் என்னுடைய திட்டம். சிச்சு, உன் யோசனை நல்லா இருக்கு. உன்னுடைய கஞ்ச புத்தி இன்னைக்கு எங்க எல்லாருக்கும் பெரிய உதவிதான் செஞ்சிருக்கு. அப்படி அந்த ஊர்ல இருக்கிற எல்லா பறவைங்களும் சிச்சு காக்காவோட கஞ்சத்தனத்தையும் சிச்சு காக்காவோட புத்திசாலித்தனத்தையும் பாராட்டினாங்க. அப்படியே சிச்சு காக்கா பணம் கொடுத்த உடனே அந்த ஊருக்கு ஒரு டேங்கர் லாரிய கொண்டு வந்தாங்க. அந்த தண்ணி வண்டியில தண்ணி எடுத்துக்கிட்டு வந்து கிராமத்து ஜனங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. பன்னுக்கிளி, புஜ்ஜி குருவி 2 பேரும் இந்த வேலையில சின்ன காக்காவுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சாங்க. டேய் சின்னோ, புஜ்ஜி, நாம 3 பேரும் சேர்ந்து ஊர்ல இருக்கிற எல்லா வீட்டுக்குமே தண்ணிய கொண்டு போய் கொடுக்கலாம்ல? என்னது, 3 பேரும் சேர்ந்து தண்ணிய கொடுக்கறதா? ஏண்டா பன்னு, உனக்கு சோம்பேறித்தனமா இல்லையா? சோம்பேறித்தனம் எல்லாம் இருக்கு. ஆனா எங்க அம்மாவுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணமும் எனக்கு இருக்கே. இங்க பாரு புஜ்ஜி, பெரியவங்க கஷ்டப்படும் போது நாம இப்படி சோம்பேறித்தனமா இருக்கக்கூடாது. நீயும் வந்து எங்களுக்கு உதவி பண்ண. சரி சரி, என்னுடைய சோம்பேறி மூளை கிட்ட கேட்டு தண்ணியை எப்படி ஈஸியா எல்லாருக்கும் கொடுக்கறது அப்படின்னு நான் யோசிச்சுட்டு வரேன். அப்படி புஜ்ஜி குருவி, பன்னுக்கிளி, சின்ன காக்கா 3 பேரும் சேர்ந்து அவங்க அம்மாக்களுக்கு இந்த வேலையில உதவி செய்ய ஆரம்பிச்சாங்க. கிராமத்துல தண்ணி பஞ்சம் தீர்ந்ததுனால துணிக்குருவி ரொம்பவும் சந்தோஷப்பட்டா. சிச்சு, நீ பண்ணது ரொம்ப பெரிய உதவி. உன்னுடைய கஞ்சத்தனம் தான் எனக்கு எங்க பிரச்சனைய தீர்த்து வச்சிருக்கு. ரொம்ப நன்றி. அதை கேட்டு சிச்சு காக்கா சந்தோஷமா, டோனி, என் பிள்ளையோட விருப்பமோ உங்களுடைய கஷ்டமும் தான் என் கண்ணை திறந்துச்சு. இனி நமக்கு இந்த ஊர்ல எப்பவுமே தண்ணி பஞ்சம் வர்றதுக்கான வாய்ப்பே இல்ல. சிச்சோ, உன்னை கஞ்ச பிசினாரின்னு நினைச்சோம். ஆனா அந்த பிசினாரித்தனம் தான் இன்னைக்கு நம்ம கிராமத்துக்கு பெரிய உதவியா செஞ்சிருக்கு. குஹுவாத்து, சோட்டுக்கிளி, துணிக்குருவி, லூசிபுரா, சிச்சு காக்கா, மகிக்கழுகு எல்லாருமே ரொம்பவும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த கிராமத்துல இருக்கிற தண்ணி பஞ்சம் நிரந்தரமா தீர்ந்துடுச்சு. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, வாழ்க்கையில கஷ்டம் வரும்போது சுயநலத்தை எல்லாம் விட்டுட்டு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒற்றுமையா வேலை பார்த்தோம்னா எப்பேற்பட்ட கஷ்டத்தை வேணும்னாலும் நம்மளால தீர்த்துக்க முடியும். அதே மாதிரி நட்பை எந்த பணத்தை கொடுத்தோம் வாங்கவும் முடியாது.